நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவருடைய செயல்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக தான் இருக்கும், சாட்சி சொல்லுகிறதா தான் இருக்கும். இது கர்த்தரால் சம்பவித்தது என்று சொல்லும்படி தான் இருக்கும். நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படி இருக்காது. நான் ஒன்றும் பண்ணல, குப்பையில் கிடந்தேன், புழுதியில் கிடந்தேன், ஒன்றும் செய்து ஒன்றும் நடக்கலை. தேவன் சொன்ன சத்தத்தை கேட்டேன், அவர் சொல்றபடி நடந்தேன், அவர் சொல்றபடி வாழ்ந்தேன், அவர் சொல்றபடி சில காரியங்களை ஒழுங்குபடுத்தினேன், அவர் சொல்றபடி சிலதை மாற்றினேன். இப்பொழுது நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற சாட்சி தான் தேவனிடத்திலிருந்து வருகிற சாட்சி. அப்ப தேவன் எப்படி செய்ய விரும்புகிறார்? நீங்க எதையாவது செய்ய அதுக்கு பின்னாடி ஆசீர்வாதம் கொடுக்க வர தேவன் விரும்புறதில்லை. பதிலா தேவனுக்கு இடம் கொடுத்து அவர் கிரியை செய்ய அனுமதித்தால் நீங்க கிடக்கிற நிலைமையிலிருந்து அவரை உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். அதை எப்படி செய்வாரா? தீவிரமாய் அதை செய்கிற தேவன்.